இப்ப தாவேக்கா தொண்டை நினைப்பான்ல, நான் எதுக்கு இபிஎஸ் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நான் எதுக்கு நான் ஓட்டு போடணும் விஜய்க்கு. ஆரம்பத்துல எல்லாருமே வந்துட்டு அலையன்ஸ் வேணான்னு சொன்னவங்களே வந்துட்டு இப்ப பார்த்தா அலையன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஜான் ஆரோக்கியசாமி மட்டும்தான் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் அலையன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு குரல் வந்து தாவேக்கால எழுந்தது. ஏன்னா சிபிஐ என்கொயரி ஆட்சி, அவங்க டெல்லி ஆட்சி தான் மேல இருக்கு. அதனால வந்து அலையன்ஸ் வந்து நம்ம சேஃப்னு நினைக்கிறாங்க. செங்கோட்டை நிலைமையெல்லாம் நினைச்சு பார்த்தா இதுக்காடா நான் இந்த கட்சிக்கு இப்ப வந்து சேர்ந்துங்கிற மாதிரி யோசிக்கலாம்ல. செங்கோட்டையன் அவர்கள் பிஜேபி நெருக்கமாக இருக்காரு. ஆனா அதிமுக தான் மெயின் ரோல் பண்றாங்க. அதிமுக தான் மெயின் ரோல் இல்லையே, தமிழ்நாடு பொறுத்தவரை அதிமுக தான் மெயின் ரோல். இபிஎஸ் அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டா இருக்காரு. விமர்சனம் செய்து கொண்ட அண்ணாமலையும் எடப்பாடியார் அவர்களுமே வந்துட்டு இப்ப சாதாரணமா பேசிக்கிறாங்க. இது வந்துட்டு அரசியல், இதை வந்து நீங்க பெருசா பாஸ்ட் எல்லாம் போய் பார்க்காதீங்கிறாங்க. மேபி அப்படி கூட இருக்கலாம்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சுல்தான். வணக்கம் சந்தோஷ். என்டிஏ கூட்டணியில ஒருத்தங்க புதுசா சேர போறதா வந்துட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா, கேட்டீங்களா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன சொல்றாங்க சோர்ஸ் எல்லாம்? என்னால இந்த தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல, இந்தியா ஃபுல்லா இந்த நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. தாவேக்கா வந்து பிஜேபியோட அலையன்ஸ் சேர போறாங்கன்னு சொல்லிட்டு 2 நாளா நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆனா தாவேக்காவோட ஆரம்ப கால கட்டத்திலே பாத்தீங்கன்னா நம்ம யாரு கூடயும் கூட்டணி கிடையாது, நம்ம கூட வேணா கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு அப்பவே அதிமுக எல்லாம் கூப்பிட்டு இருந்தாரு. மறைமுகமா அவருடைய பேச்சுக்கள்ல விசிகாவை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன அவரே அதிமுக கூட்டணிக்குள்ள அவர் அப்போ வந்து கூட்டணிக்கு ட்ரை பண்ணாங்க. ஏன் சாமி 1 மந்த்துக்கு முன்னாடி காங்கிரஸோட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் வந்து திமுக அலையன்ஸ்ல போய் ஜெல் ஆயிட்டாங்க. அவங்களும் எதிர்பார்த்தாங்க விசிகா வந்துடும், கம்யூனிஸ்ட் வந்துடும் பார்த்தா யாரும் வர மாதிரி தெரியல. ஏன் தேமுதிக கூட விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, தேமுதிக கூட டிவிக்கு பக்கம் போயிடுவான்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அது தேமுதிகவும் போல, தேமுதிகவும் திமுக பக்கம் போயிட்டாங்க. இப்ப யாருமே இல்ல கூட்டணிக்குன்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னா அவங்க செலவு பண்ண தொகுதிக்கு வந்து செலவு பண்ணணும். சட்டமன்றத்தின் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு தொகுதிக்குன்னு பார்த்தா ஒரு 5 கோடி அவங்க இது போடுறாங்க. எஸ்டிமேஷன் தாவேக்கா சார்பா வந்து ஒரு தொகுதிக்கு 5 கோடி செலவு பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த 5 கோடி கெப்பாசிட்டி ஆள் யாரும் இல்ல, கம்மியா இருக்காங்க. ஆள் இருக்காங்க, ஆனா அதுல ரொம்ப குறைந்த நபர்கள் தான் 5 கோடி செலவு பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அதனால நம்ம கூட்டணியோடய போயிட்டோம்னா நம்ம கொஞ்சம் சேஃப் ஜோனா இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு 10-20 சட்டமன்ற வேட்பாளர் கிடைப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு இப்ப சமீபத்தில் நடந்த அந்த மீட்டிங், அதுல அது ஆமா வெள்ளிக்கிழமை நடந்த மாவட்ட செயலர் கூட்டத்துல இருந்து இந்த டாக் வருது. தாவேக்கா மாவட்ட செயலர் கூட்டத்தில் வந்து இந்த பேச்சுக்கள்லாம் போயிருக்கு. அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ஜனநாயகமாக பேசியிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்கன்னா, முதல்ல இதுதான் செலவு பண்ண உங்கள்கிட்ட காசு இருக்காங்கிற மாதிரியான கேள்விகள் தான் போயிருக்கு. இல்லை, இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துக்கிட்டோம்னா இப்போ ஆக்சுவலா நம்ம நியூஸ் என்ன வருதுன்னா, இவர் ஆதோ அர்ஜுனுக்கு வந்து நம்ம தனிச்சு 230 தொகுதியிலும் போட்டிடலாம், 230 தொகுதியிலும் நம்ம தனிச்சு போட்டிடலாம் அப்படின்னு அவர் ஒரு மைண்ட் செட்ல இருக்கான்னு சொல்ல. ஆனா பொதுச்செயலர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கூட்டணி போலாம். அவர் ஆல்ரெடி வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், அவருக்கு ரியாலிட்டி தெரியும். அதனால நம்ம கூட்டணி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு பிஃபோராகவே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதில் துணை முதலமைச்சர் பதவி 70 சீட் 80 சீட் வரையெல்லாம் போச்சு. அது கூட்டணி சரிப்பட்டு வரல. அதுக்கப்புறம் அவங்க பிஜேபியோட சேர்ந்துட்டாங்க, அதிமுக கூட்டணி. இவங்களும் தனியாக நம்ம ஒரு 4ஆம் அணி அமைச்சு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க களத்தில் போட்டிடுறதுக்காக. ஆனால் இப்போ ரியாலிட்டி அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ரியாலிட்டி வந்து கொஞ்சம் அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ திமுகக்குன்னு வரலாறு இருக்கு. அது 1949 ஆரம்பிச்ச கட்சி. அதே போலதான் அதிமுகவும் இப்படி வரலாறு கொண்டு அவங்க நிக்கிறாங்க, வெற்றியோ தோல்வியோ நிக்கிறாங்க. ஆனா இது வந்து இப்ப ரியல் நம்ம சோசியல் மீடியா மட்டும் கட்சின்னு சொல்ல முடியாது. நம்ம சோசியல் மீடியால பாக்குறது எல்லாம் நிஜம், சோசியல் மீடியால பாக்குறதெல்லாம் கட்சி நடத்தலாம் சொல்ல முடியாது. லைக்ஸ் ஷேர்ஸ் மட்டும். ஏன்னா ஓட்டுன்றது வேற. அந்த அங்கே ஓட்டு போட போறானா ஒன்றும் இல்லை, நம்ம ஓட்டுக்கு காசு கொடுக்குறத பத்தி நம்ம யாரும் பேசல. அதை ஓட்டு கொடுக்குறத பத்தி பேசல. ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடணும். இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காருன்னா அவர் வண்டிக்கு பெட்ரோல் போடணும். அவர் கூட 10 வண்டி வரும், 100 பைக் வரும், அதுக்கு பெட்ரோல் போடணும். அவங்களுக்கு மதியானம் சாப்பாடு கொடுக்கணும், நைட் சாப்பாடு கொடுக்கணும், போஸ்டர் ஓட்டணும், எல்லா செலவும் இருக்கு. அது சாமானிய மக்கள்னால செலவு பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷனே வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து ஒரு வேட்பாளர் வந்து 40 லட்சம் வரையா செலவு பண்ணலாம் அப்படின்னு அவங்களே கிரிட்டீரியா வச்சிருக்காங்க. இவங்க கால்குலேட் பண்றது என்னன்னா, தாவேக்கால வந்து 5 கோடி கெப்பாசிட்டி, ஒரு தொகுதிக்கு 5 கோடின்னு வச்சிருக்காங்க. அது செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஆளுக்கு குறைவா இருக்கனால நம்ம கூட்டணி போயிடலாம். கூட்டணி போனா கூட்டணி கட்சி பார்த்திருக்கோம். அதனால திமுக போக முடியாது. இது புரியவே இல்லை. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது, அதாவது கட்சியில வந்து செலவு பண்ண 5 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண ஆட்கள் மிகவும் குறைவா இருக்கு. அதாவது 234 தொகுதியிலையும் நம்ம ஒரு கட்டத்துல தனிச்சு நிக்க போறோம் அப்படின்னா, இதை வந்து அவங்க முன்னாடியே அவங்க வந்து யோசிச்சிருக்கணும். இப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்து பாக்குறீங்க, அவங்க வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னாங்க.
அப்புறம் பார்த்தா பிஜேபி வந்து எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னாங்க. அவங்களுக்கு வந்து தீய சக்தியா வந்துட்டு வெறும் திமுக மட்டும்தான். அதாவது திமுக இப்ப நாளைக்கு அவங்க ஒரு 800 இதுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னாலே இங்க நிறைய விஷயங்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து இவர் பேசிக்கிட்டே வர்றது எல்லாமே ஒண்ணு மாறிக்கிட்டே இருக்கும். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப சப்போஸ் அவர் இந்தியா அலையன்ஸ்குள்ள போயிட்டாருன்னா வெற்றி வந்து பிஜேபிக்கும் அதிமுக தான் வெற்றி. ஏன்னா விஜய் வந்து அந்த கூட்டணியில் கொண்டு வந்துரு. ஆல்ரெடி தாவேக்கா வச்சுதான் காங்கிரஸ் பேரம் பேசி அங்க வந்துட்டு ஒரு பக்கம் சாதிச்சுக்கிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 3 சீட்டோ 4 சீட்டோ வாங்கிட்டாங்க. அது தாவேக்கா வச்சுதான். இப்ப தாவேக்காவே உள்ள போயிடுச்சுனாலும் ஏடிஎம்கேக்கு இருந்த ஒரு அந்த ஓட்டு பிரிதல் இதெல்லாம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏடிஎம்கேக்கு தான் எனக்கு தெரிஞ்சு சாதகமா இருக்கும். இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஏடிஎம்கே தாவேக்கா கூட்டணிக்குள்ள வந்துச்சுன்னா ஏடிஎம்கே தான் சாதகம். ஆனா மைனஸ் லாஸ்ன்றது வந்து தாவேக்காக்கு தான். இப்ப ஹிஸ்டரி எடுத்து வச்சு பார்த்தோம்னா இதே ஏடிஎம்கே வந்து காங்கிரஸ் கூடயும் தேவைப்படும் போது கூட்டணி வச்சு கழட்டி விட்டுருக்காங்க. தேமுதிக கூடயும் கூட்டணி வச்சு கழட்டி விட்டுருக்காங்க. இதே நிலைமையை அவங்க 2வது தடவையும் கொண்டு மேபி அவங்க சக்சஸ் ஆயிட்டா கூட தாவேக்காக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல சப்போஸ் நீங்க சொல்றபடி நடந்துட்டா தாவேக்கா கூட்டணிக்குள்ள வந்துட்டா கூட அதிமுக உண்மையிலேயே அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். இப்ப டிஎம்கே கூட்டணி இருக்காங்கல்ல, 20 கட்சி கூட்டணி இருக்குல்ல, அது அளவுக்கு கூட்டணி வந்துடும். ஆனா இப்ப தனித்துவமான லீடரா இருக்கிற விஜய் வந்து அதுல அடிபட்டு போயிடுவாரு. ஏன்னா இன்னும் சீமான் இருக்காரு, களத்துல நின்றுகிட்டு இருக்காரு. 3வது அவர் நான் இப்போதைக்கு 3வது அணி இருக்காரு, திமுக அடுத்து நாம் தமிழர் இருக்கு. இப்ப விஜய் 4 அணி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் 2026. இவரை சப்போஸ் கூட்டணி போயிட்டாருன்னா 3 அணி தான் இருக்கும். ஒரு தலைவர்ன்ற மதிப்பு அவரு ஒரு அடிபட்டு போயிடும். இப்ப தாவேக்கா தொண்டை நினைப்பான்ல, நான் எதுக்கு இபிஎஸ் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நான் எதுக்கு நான் ஓட்டு போடணும் விஜய்க்கு, விஜய் தனிச்சு நின்று விஜய் சிஎம் தான் அப்படின்னு வேட்பாளர் நின்றா விஜய்க்கு ஓட்டு போடலாம். ஓகே, அதே போல இன்னும் வந்து அதாவது தாவேக்கால வந்துட்டு இப்ப ரொம்ப பெரிய ஆரம்பத்துல வந்து புஷி அவர்கள் எடுக்கிறது, அதாவது புஷி ஆனந்த் அவர்கள் எடுக்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது விஜய்க்கு வந்து ஐடியா கொடுக்கறதோ இல்ல தாட்ஸ் வந்துட்டு இது பண்றது வந்து ஒரு சில பேர் தான் இருந்தாங்க, 1-2 பேர் தான் இருந்தாங்க. இப்போ வந்து அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஒரு ஐவர் குழுன்னு சொல்லலாம். அதான் ஐவர் குழு. அந்த ஐவர் குழுவுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் தாட்ஸ் ஒப்பீனியன்ஸை வந்துட்டு அவருக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறதுனால விஜயால எதுவுமே சரியா எடுக்க முடியல. இப்போ இந்த அலையன்ஸ்க்கு வந்துட்டு ஆரம்பத்துல எல்லாருமே வந்துட்டு அலையன்ஸ் வேணான்னு சொன்னவங்களே வந்துட்டு இப்போ பார்த்தா அலையன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஜான் ஆரோக்கியசாமி மட்டும்தான் இன்னமும் அலையன்ஸ் வந்துட்டு வேணான்னு சொல்றாரு. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் அலையன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு குரல் வந்து தாவேக்கால எழும்புது. ஏன்னா சிபிஐ என்கொயரி ஆட்சி, அவங்க டெல்லி ஆட்சி தான் மேல இருக்கு. அதனால வந்து அலையன்ஸ் வந்து நம்ம சேஃப்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப டிஎம்கே வந்து இங்க அசுர பலத்துல இருக்கு, ரூலிங் பட்டியா டிஎம்கே இருக்கு. கருத்து கணிப்புமே அவங்க தான் டிஎம்கே வந்துருவான்னு சொல்லி சில கருத்து கணிப்பு வந்துட்டு இருக்கு. அதனால வந்து ரியாலிட்டியில வந்து அவங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம கேப்டன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 2011 வந்து கேப்டன் வந்து அதிமுக கூட்டணி வச்சாரு, 28 சீட்டு ஜெயிச்சாங்க, வின் பண்ணாங்க, அவர் எதிர்கட்சி தலைவராக போனாரு. நம்ம என்ன பண்ணலாம், அதிமுக இந்தியா அலையன்ஸ்குள்ள போயிட்டு துணை முதலமைச்சர் கேட்போம், 40 to 50 சீட்டு கேட்போம் அப்படின்னு மாவட்ட செயலர் விரும்பிடுவாங்க. அந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடந்ததுல மாவட்ட செயலர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப அதிமுக கூட கூட்டணி போயிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 சீட்டே வாங்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு இப்ப கட்சிக்குள்ள இருக்கிற அந்த தலைவலிகள் வந்து அவங்களுக்கு வந்து இதாகும், ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுல வருவாங்க. பட் ஆனா என்ன பார்த்தாலுமே வந்து அவங்க ஆரம்பத்துல எடுத்த அந்த முடிவுக்கு, அதாவது ஒரு முதல் முறையா ஒரு தேர்தலை அவங்க நோக்கி போறாங்க அப்படிங்கும்போது அதுவும் ஒரு பெரிய ஃபோர்ஸ், அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிக்கிற விஜய் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தார்னா அது நிறைய அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்ததுல பேக் ஸ்டாப் ஆகாது. அதாவது அவங்களுடைய தொண்டர்களே வந்துட்டு அவங்க இது முரண்பாடா தான் ஆகும். ஏன்னா 2011 கேப்டனுக்கு இதான் நடந்துச்சு. 2011 கேப்டன் கூட்டணி வச்சு வெற்றி பெற்றதுனால அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தோல்வி தழுவினார் கேப்டன். இப்ப நம்ம ஒரு வெற்றி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போனா அது தனித்துவமான ஒரு ஐடென்டிட்டி கிடைக்காம போயிடும். ஒரு நமக்குன்னு ஒரு கட்சி ஒரு நம்ம ஐடென்டிட்டியா இருந்தா தான் அது ஒரு மரியாதை. இது பதுங்கி பாய்தல் அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல பதுங்கி பாய்தல் பவன் கல்யாணம் சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்கு. ஆனா பவன் கல்யாணம் முதல் தேர்தல்லாம் தனிச்சு தான் போட்டிட்டாரு. அவங்க இடதுசாரிகளை அவர் ஒரு 10 வருஷ வரலாறு வச்சிருக்காரு அரசியலை பொறுத்த வரைக்கும். அவர் இன்னைக்கு வந்துட்டு துணை முதல்வர் ஆகியிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டிண்ட் அவர் பண்ணிருக்காரு. அவர் அன்னைக்கு பிஜேபி எதிர்த்து போட்டிட்டாரு, காங்கிரஸ் எதிர்த்து போட்டிட்டாரு. அதுதான் சொல்றேன், இந்த அவர் வந்து 10 வருஷமா அது ஒரு தொழிலை கத்துக்கிட்டு வந்த மாதிரி அரசியலை கத்துக்கிட்டாரு கிட்டத்தட்ட. ஏன்னா யாருக்கு இந்த நேரத்தை சப்போர்ட் பண்ணா தேவை நமக்கு. அப்ப பவன் கல்யாணுக்கு கிடைச்ச டைம் இப்ப கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்ப 2026 தேர்தல் இருக்கு. நம்ம 2026 ப்ரூஃப் பண்ற ஒரு கட்டாயத்துல தாவேக்கா இருக்காங்க. நம்ம 2031 வரை வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. ஓகே அப்படின்னு அவங்க என்றனால நம்ம கூட்ட அலையன்ஸ் போயிடலாம். ஆனா சில மாவட்டத்தில் நம்ம தனிச்சே போட்டிடலாம், வெற்றியா தொழில் நம்ம பார்த்துலாம். 230 நம்ம தனிச்சு வேட்பாளர் நிப்பாட்டுவோம், நம்ம மோதி பார்த்தலாம் அப்படின்றாங்க. ஆனா நம்மளோட ஓட் பேங்க் தெரிஞ்சிரும் அப்படின்னு அவங்க சில பேர் என்றாங்க. ஆனா பெரும்பாலும் மாவட்டத்தில் எப்படி தெரியுமா இருக்கு, மக்கள் நீதி மையம் வந்துட்டு அந்த 2019 சமத்துவ மக்கள் முன்னேற்ற கட்சி கொடுத்தாங்களே, இப்ப அது பாஜக இணைச்சிட்டாங்க.
எக்கச்சக்கமா சீட்டை கொடுத்துட்டு இல்ல எங்கள்கிட்ட அவ்வளவு ஆட்கள் இல்லைன்னு சொல்லி திரும்பி சீட்டை கொடுத்த வரலாறு மாதிரி தான் போயிருமோன்னு இருக்கு. ஆனா இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ செலவு பண்றதுல ஆட்கள் வந்து குறைவா இருக்காங்க. இது இல்லாம 234 அவங்களால ஃபில் பண்ண முடியாது, ஒரு பூத் கமிட்டிக்கு ஆளை ரெடி பண்ண முடியாது, இந்த மாதிரியான இதுல இருக்காங்களா? ஏன்னா இப்ப மக்கள் இயக்கமா இருக்கும் போதே விஜய் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு டெவலப் பண்ணி வச்சுட்டாருன்னா ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது டிவிக்கு தொடங்கப்பட்ட காலத்திலே பேசப்பட்டுச்சு. பூத் கமிட்டினா என்னன்னு தெரியுமா, பூத் கமிட்டிக்குலாம் எவ்வளவு ஏஜென்ட்ஸ் வேணும், அத்தனை லட்சம், அது 50,000. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக, அடுத்து ஏடிஎம்கே, இந்த ரெண்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்பதான் இத்தனை வருஷத்துல பிஜேபியே வந்து அதுல டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்படி இருக்கும்போது இப்ப டிவிக்கே இந்த நேரத்துல இதை யோசிக்கிறது வந்து சரியா இருக்குமா? அரசியல் அவங்களுடைய அரசியல் அதான் அவங்களுமே யோசிக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் முதலமைச்சர் அப்போ. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 வேட்பாளர்கிட்ட இதெல்லாம் வாங்கினாங்க, நேர்காணல் நடத்தினாங்க, இந்த வாரத்துல நடத்தினாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க ஒரு அழுத்தம்னு சொல்ல முடியாது, அவங்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறாங்க. இல்லை இப்போ நம்ம இன்னொன்று பார்க்கணும்ல, இப்போ கூட்டணியில் வந்துட்டு இவங்க சேர போகிறாங்க, சப்போஸ் சேர போகிறாங்க அப்படின்னா இவங்க கேட்குற அதே தொகுதியும் கிடைக்காது. 60 சீட் நம்பர்ஸ் வேணால் கிடைக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இப்போ இங்கிட்ட ஒரு 60, இங்கிட்ட ஒரு 40, எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்க எளிதாக கொடுக்க மாட்டாங்க. அவங்க வெற்றி பெற தொகுதியை எடுத்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. கடினமான தொகுதி இல்லை எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கிற தொகுதியை தான் மேக்சிமம் கூட்டணி கட்சிக்கு கொடுப்பாங்க. அது சமபலத்துல இருக்க ஒரு 40 சீட்டு கேட்கறாங்கன்னா 20 சீட்டு சாதகமா கொடுப்பாங்க. 20 சீட்டு நிலைமையெல்லாம் நினைச்சு பார்த்தா இதுக்காடா நான் இந்த கட்சிக்கு இப்ப வந்து சேர்ந்துங்கிற மாதிரி யோசிக்கலாம்ல. அவரு பெரிய ஆளுமை. கொங்கு மண்டலத்துல வந்து அதிமுகவோட ஃபேஸா இருந்தவர் செங்கோட்டையன், பவர் சென்டரா இருந்தவர் கொங்கு மண்டலத்துல. அவர் விரும்புவாரா இந்த அலைன்ஸை? ஏன்னா அவர் வந்து பிஜேபி நெருக்கமா தான் இருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் பிஜேபி நெருக்கமாக தான் இருக்காரு. ஆனா அதிமுக தான் மெயின் ரோல் பண்றாங்க. இப்போ என்னன்னா டிவிக்கே இப்போ இந்த முடிவை வந்துட்டு எப்போ எடுப்பாங்க, ஏதாச்சும் அந்த மாதிரியான தகவல் இருக்குமா? இன்னைக்கு நைட்டு. ஏன்னா இதுக்கு பின்னாடி நீங்க பாருங்களேன், ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகல, தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, சென்சார் போர்டு அந்த ஒரு இது இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த சிபிஐ இதுன்னு ஒன்று இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமா வந்துட்டு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா? அழுத்தம் நம்ம தெரியுது. ஆனா அவங்க தாவேக்கால இருந்து எங்களுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கல, அதை தான் திருப்பி அவங்க திரும்பவும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எந்த அழுத்தம் இல்லைன்னு. ஆரம்பத்தில் விஜய் அரசியலுக்கு வந்தப்போ வந்து சிறுபான்மை வாக்கு அவர் பிரிச்சிருவாரு, முக்கியமாக கிறிஸ்துவ வாக்கு பிரிச்சிருவாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த வாக்குகள்லாம் விஜய்க்கு செல்லுமன்றது ஒரு கேள்விக்குறி தான். அதாவது இந்த கூட்டணிக்குள்ள அவங்க வந்துட்டா மேபி அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சான்சஸும் கிரியேட் ஆகும்னு சொல்றீங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் இப்போ டிவிக்கே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஆரம்பத்தில் யாருமே இது வந்து ஒரு சும்மா ஒரு பரப்பப்பட்ட ஒரு செய்தி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. பட் நாள் நெருங்க அது ஒரு பேச்சுவார்த்தை, அதான் வேகம் ரொம்ப இதா எடுத்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படி.